ஹாய். கண்டினியூஸாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நான் ஒர்க் போயிட்டு இருக்கனால ஈவினிங் தான் வருவேன். ரொம்ப டயர்டாக இருக்கும். எடிட் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. ஏதோ எல்லாருக்கிட்டையும் கேட்டு கற்றுக்கிட்டு ஒரு ஒரு வீடியோஸில் நான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இல்லை. பட் வந்து நம்ம வீடியோஸில் எல்லாமே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், இதுதான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் என்ன பாசிட்டிவாக ஹாப்பியாக வச்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் சித்து விலாக்ஸ் தான். நான் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது என் மொபைலில் அவங்களோட வீடியோஸ் பார்க்க மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து எடிட்டை கூட ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம பல நேரங்களில் இவங்க வீடியோ தான் பார்க்குறோம். ஒர்க் டைம்லேயும் பிரேக் கிடச்சிதுன்னா நம்ம இவங்களோட வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அதையே வந்து நம்ம ஈஸியான விஷயத்தையே ஏன் வந்து ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். ஓகே, நம்ம இந்த வீடியோஸே வந்து வச்சு நம்ம ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அதிகமாக ரொம்ப பிடிச்ச ரொம்ப தினமும் நம்ம செஞ்சுட்டு இருக்க ஒரு வேலையை செய்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? அதனால நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ இன்னைக்கு நான் எப்போவுமே எப்படி ரசித்து அந்த வீடியோஸை பார்ப்பேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரைட், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். எஸ், போகலாம். ரீசெண்டாக இந்த கருங்காலி மாலையை வந்து போட்டால் நல்லதுன்னு சொல்லி ஊரே அதை போட்டுட்டு தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஊரை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிக்கலாம், நம்மளும் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அதை வச்சு அவங்க என்ன ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. முதல்ல இப்படி அடுத்தவனை பார்த்து வயிறு எரியாம இருந்தாரு நல்லது நடக்கும். ஐயோ, அவருக்கு நடந்துற போது இவருக்கு இப்படி நினைக்காம இரு, உனக்கு நல்லது நடக்கும். ஓகேவா? எனக்கு நடக்கும்ல. அதை இப்படி போட்டு வெளில காட்டணும்னு அவசியம் கிடையாது. மாலை வாங்கி போடுறதுல எதுக்கு நம்ம போட்டுருக்கோம் வெளியே கெத்தா இப்படி இருந்தாலே போதும், அவன் நல்லா இருக்கான் போல இருக்கு அப்படின்னு ஊரை சுத்தி ஒன்ன மாதிரி. இப்ப நீ என்ன பார்த்து வைத்தறிச்சல் பட்டி இல்ல, அது மாதிரி ஊரே உன்னை பார்த்து வைத்தறிச்சல் மட்டும் தான் போடும். இவ்வளவு தாண்டா வாழ்க்கை. அப்புறம் இதை என்ன பண்றது? ஒரு கஷ்டப்பட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு, இது எப்படி இப்போ இதை வந்து நீ உன் தம்பிக்கு உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்காவது அப்புறம் அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா சொந்த குடும்பம், பெத்த தாயி, அப்பா, அம்மா, தம்பி இவனுங்களை பார்த்தே பொறாமப்பட்டு வைத்தறியறீன்னா நீ எப்படி பாசிட்டிவா இருப்ப? யாரோ மூணாவது மனுஷரை பார்த்து வைத்தறிஞ்சினா கூட பரவாயில்ல. தம்பி சொல்றேன், அவன் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? சொந்த தம்பி முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிற நீ ஏன்னா பாசிட்டிவா மாட்டேன். நான் சொல்றது கருங்காலில வச்சு சவப்பட்டியே செஞ்சு உன்னை உள்ள புதைச்சாலும் நீ நெகட்டிவ் தான். உனக்கு இந்த மாலையினால ஒரு மயிறு நடக்காது. இது அத்தை எரிஞ்சிட்டு போய் வேலையை பாரு.